ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன கார் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய காருங்க. வண்டியோட மேக் என்னவோ ஜப்பான் மேக் தான், ஆனால் இந்தியர்களாக அதிக பேர் விரும்பக்கூடிய காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன், சாலிடான ரீசன் இருக்குது. இந்த வண்டி அசால்ட்டாக 10 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாங்க. அதனால தாங்க நிறைய பேர் இந்த வண்டி விரும்புகிறாங்க. எந்த விதமான செலவு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால இந்த கார் அவ்வளோ விரும்புகிறாங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா புது வண்டி மாதிரியே இருக்கும். ஓவராலாக எல்லா வண்டியும் சுற்றி காமிக்கிறேங்க. இந்த வண்டி பார்த்துட்டு பொதுவாக எல்லாரும் இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குனால சொல்லுவாங்க. பொதுவாக இந்த வண்டி பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் எந்த இது இல்லாமல் ஓடக்கூடிய வண்டிங்க, செலவே இல்லாத வண்டி. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் லேக்கே டச் பண்ணலிங்க. ஒரு சில தௌசண்ட்ஸுக்குள்ளதான் ஓடி இருக்குதுங்க. வண்டி பார்த்துட்டிங்கன்னா லேக்கே டச் பண்ணாத காருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியோஸ் VXD டீசல் வேரியண்ட்டுங்க. பொதுவாக ஜி வேரியண்ட்டு இல்லை GD வேரியண்ட்டு உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குங்க. ஆனால் VXD இதான் டாப் அண்ட் மாடலுங்க. இந்த வண்டி ரேர் தாங்க. அது டீசல் வண்டிங்க. நம்ம கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 2015 மாடலுங்க. சிங்கிள் ஓனர்ஷிப். அது ஒரு VIP யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 79,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. வாங்க வண்டி ஓவராலாக ஒரு வியூ பார்த்துடலாங்க. வண்டிக்கு டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 4மே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்குங்க. நியூ டயர்ஸுங்க. அலாய் வீல்ஸுங்க. கம்பெனியோட அலாய் வீல் வந்துருங்க. இது வண்டியிலேயே வரக்கூடியதுங்க. இது வண்டி பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க. முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலைங்க. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைனாக இருக்குங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள், நீட்டாக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க. டியூயல் ஏர் பேக் வந்துடும். ABSும் வந்துருங்க. உங்களுக்கு 11 இன்ச் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க. நியூங்க. இது கம்பெனியில் இது வராதுங்க, ஆனால் இது புதுசாக போட்டிருக்குதுங்க. ஏசி குட் கண்டிஷன் நல்லாவே இருக்குங்க. கீர் நாம் காமிக்கிற பாருங்க. புது காரில் தாங்க இப்படி வரும். நியூ எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்குங்க. மோட்டரைஸ்டு சைடு மிரர்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துருங்க. எல்லாமே பவர் விண்டோஸ் வந்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் காமிக்கிற பாருங்க. இதில் வந்து டேஷ்போர்டு ஏசி வந்துருங்க. உங்களுக்கு இந்த செடான் வண்டியில் எவ்வளோ லாங் ஜேர்னி போனீங்கனாலும் உங்களுக்கு எந்த விதமான டயர்ட் ஆகாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ கொடுத்தாலும் லக்ஸுரி அந்த அளவுக்கு இருக்குது. சீட்டிங் பின்னாடி சீட் ரோ பாருங்க புதுசு மாதிரியே இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் சிங்கிள் பர்சன், சிங்கிள் அவர் முன்னாடி அவர் மட்டும்தான் ஓட்டியிருக்காருங்க. பின்னாடியே யூஸ் பண்ணவே இல்லை. வுட்டன் ஃபினிஷில் வந்துருங்க. எல்லாமே முன்னாடி எல்லாமே வுட்டன் ஃபினிஷில் இது வந்துருங்க. வண்டியோட ரியர் வியூ பாருங்க. முக்கியமான விஷயம் இதுதாங்க. VXD இந்த வேரியண்ட் தான் முக்கியங்க. சென்சார், ரிவர்ஸ் சென்சார் வந்துடும். HD ரிவர்ஸ் கேமராவும் வந்துருங்க. உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளே படுத்துங்கிற அளவுக்கு இருக்கு. எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் வச்சுக்கலாங்க. அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாங் ஜெர்னிக்காகவே கொடுத்த வண்டி தானுங்க இது. ஸ்டெப்னி பாருங்க அன்யூஸ்டுங்க. டூல்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க. வண்டியோட அண்டர்சேஸ் காமிக்கிற பாருங்க. இது கம்பெனிலேயே அண்டர்சேஸ் கோட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ரஸ்ட் எதுவுமே இருக்காதுங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க. இந்த சைடு எந்த விதமான ஸ்க்ராச்சோ டென்ட் எதுவுமே கிடையாதுங்க. மெயினான விஷயம் வந்து ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணாரு. அது ஒரு VIP யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. ஓகே ஸ்டிக்கர் பாருங்க வண்டி கூட வந்ததுங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க. லைட் நியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க. உங்களுக்கு எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. டீசல் வண்டிங்க முக்கியமான விஷயம். ஆனால் எந்த விதமான ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாதுங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா புது பேட்டரி வாரண்டியோடு இருக்குங்க. வாரண்டி கார்டு அவைலபிள் தாங்க. இன்னும் க்ளோஸாகவே காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு புதுசுங்க அப்படியே இருக்குங்க. எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி கல்லியே. அதனால தான் இத்தனை ரசிகர்கள் இந்த வண்டிக்குங்க. இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா டொயோட்டா எட்டியோஸ் VXD டீசல் வெஹிக்கிளுங்க. 2015 சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. இது ஒரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒரு VIP யூஸ் பண்ணிட்டு இருந்த காரு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 79,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது. அது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க வண்டிக்குங்க. இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. உங்களுக்கு லோன் போகணும்னா 90% வரைக்கும் லோன் உங்களுக்கு அவைல் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்து பண்ணி கொடுத்துக்கலாங்க. வந்து நான் சொல்லவே வேண்டியதில்லை. இவ்வளோ கிளியராக ஓவராலாக எல்லாம் காமிச்சிட்டேன். வண்டி நியூ கார் எப்படி இருக்குமோ அதே இருக்குது. கிலோமீட்டருமே ஒரிஜினல் கிலோமீட்டர் சூப்பராக ரெக்கார்டோட வச்சிருக்கேன். டயர்ஸ் கண்டிஷன் எல்லாமே குட் கண்டிஷனு. ரேட்டும் ஒரு டீசெண்டான ரேட்டு தாங்க கேட்க போகிறேங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 6,69,000 கேட்குறேங்க. இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. எதனா கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.